அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இமாம் பூஸிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கஸீயத்துல் முஹம்மதியாவில் 2வது பைத்தில் சொல்லி காட்டுவார்கள். முஹம்மதுல் பாசித்துல் மஅரூஃபி ஜாமிஉஹு முஹம்மதுன் ஸாஹிபுல் இஹ்சானி வல் கரமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களில் விசாலமான கரம் உடையவர்கள், நன்மையான காரியங்களை எல்லாம் ஒன்று கூட்டக்கூடியவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் உபகாரம் செய்யக்கூடியவர்கள், விசாலமான கொடைத்தன்மை உடையவர்கள் என்று இமாம் பூஸிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடைத்தன்மையை பற்றியும் விசாலமான உள்ளத்தை பற்றியும் சொல்லி காட்டுவார்கள். ஆம், சஹாபிகள் ஹதீஸ் நபிகளும் சொல்லி காட்டுவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டு இல்லை என்று அவர்கள் சொன்னதே இல்லை. ஒரு ஆராபி வருகின்றார், கிராமப்புற அரபி வருகின்றார். எனக்கு ஏதேனும் தாருங்கள் என்று கேட்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மலைகளுக்கு மத்தியில் ரொம்ப ஆட்டு மந்தைகள் இருந்தது, நிறைய ஆடுகள் இருந்தது, நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த ஆராபி ஆச்சரியப்பட்டார். இது அனைத்தும் எனக்கா என்று கேட்டபொழுது, அனைத்தும் உங்களுக்கு தான் எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். அவர் மகிழ்ச்சியோடு அந்த ஆடுகளை எல்லாம் மூட்டி சென்று தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொன்னார், தன்னுடைய சமூக மக்கள் எடுத்து சொன்னார், ஏ கௌமி, என்னுடைய கூட்டத்தார்களே, அஸ்லிமூ, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வறுமையை பயப்படாத நபர் எப்படி கொடை செய்வாரோ அப்படி வாய் வழங்குகின்றார் என்று அந்த நபர் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொல்லி காட்டினார். துன்யா மட்டுமல்ல, ஆகிரத்தும் அஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கும். ரபியா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சல் யா ரபியா, ரபியா என்ன வேண்டும் கேளுங்கள். ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டார். அவரை ரதாலிக்க, வேறு எதுவும் வேண்டுமா? ஹுவதாக்க, அது மட்டும் போதும் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஐன்னி அலா கஸரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூத் செய்ய உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் என் பக்கத்தில் ஒரு சீட்டை தரங்குமாய். சொர்க்கத்தை தருகின்ற உரிமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறது. சொர்க்கத்தை கொடுக்கின்ற அதிகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். உலகமும் ஆகிரத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் கிடைக்கும், இன்றைக்கும் கேட்டாலும் கிடைக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும், உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை விளங்கி அவர்களை நேசித்து அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.